வணக்கம். நம்ம நாட்டு பிரதம ஐயா அவர்களுக்கும், நம்ம நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். ஐயா, நாங்க ஒரு ஏழைப்பட்ட குடும்பம். எங்களால முடிஞ்ச ஒரு 4 கருத்துக்கள தான் எங்கனால சொல்ல முடியும். அந்த கருத்துக்கள தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீங்க இன்னைக்கு சத்துணவு திட்டம்னு ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்கீங்க. பிள்ளைக நல்லா இருக்கட்டும், பிள்ளைக நல்லா சாப்பிட்டு படிக்கட்டும்னு ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் சரிதான். அந்த சத்துணவு திட்டத்த +2 வரையும் குடுத்துருங்க. காலையிலயும் குடுங்க, மதியமும் குடுங்க. பிள்ளைக தின்டுட்டு போறாய்ங்க. சோறு தானே குடுக்க போறீங்க. வேற என்ன உங்க சொத்தையா குடுக்க போறீங்க? அதனால அள்ளி குடுங்க. நல்லா சாப்பிடட்டும். அது போகாம பிள்ளைகளுக்கு இந்த 8ஆம் வரையும் தான் யூனிஃபார்ம் குடுக்குறீங்க. நீங்க குடுக்குறது இந்த 8ஆம் வரையும் தான் குடுக்குறீங்க. ஆனா அங்க +2 வரையும் பிள்ளைக படிக்கிறாய்ங்க. அதனால பிள்ளைகளுக்கு +2 வரைக்கும் உள்ள யூனிஃபார்ம நீங்க குடுங்க. ஏழைக ரொம்ப சந்தோஷப்படுவாய்ங்க. துணி எடுக்க முடியாம பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக கடை கடையா அலையிறாய்ங்க. ஒவ்வொரு கடையிலயும் ஆயி ரேட்டு சொல்றாய்ங்க. ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு ஜவுளி கடை வச்சு இந்த மாரி யூனிஃபார்ம வித்து இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆனவன்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நெறையா பேர் இருக்கான். ஆனா இருந்தாலும் மக்கள் காசு சம்பாதிக்க தான் துடிக்கிறாங்களே தவிர, ஏழைகளுக்கு அந்த யூனிஃபார்ம் கம்மியான ரேட்டுக்கு குடுப்போம்னு எவனுக்குமே அந்த எண்ணம் வல்ல. ஆனா இருந்தாலும் அந்த அரசாங்கமே அந்த யூனிஃபார்மையும் குடுத்துட்டா, இந்த மாரி கடைகப்புக்கு அலையணும்னு ஏழைகளுக்கு அவசியம் இல்ல. ரொம்ப சந்தோஷப்படுவாய்ங்க. சோறும் போட்டு யூனிஃபார்மும் குடுக்குறாங்க, புக்கும் குடுக்குறாங்க. இனி நம்ம புள்ள படிச்சுக்கிரும்டா, நம்ம புள்ளைக்கு படிப்பு செலவுக்கு ஒண்ணும் தேவையில்லடான்னு அவைங்கலாம் மனச தேத்திக்கிருவாய்ங்க. அதனால என்னமோ சொல்றோம். ஏழைகளுக்கு இந்த மாரி நலத்திட்ட உதவிகள பண்ணுங்க. பண்ண தான் நீங்க மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியுமே தவிர, நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்துட்டு பண்றோம்னு சொன்னீங்கன்னா, இங்க ஏத்துக்கிற மாட்டாய்ங்க. இங்க ஏற்கனவே நீங்க காசுக்கு ஓட்டு வாங்குறோம்னு ஒவ்வொருத்தனும் புலம்புறாய்ங்க. அந்த இதெல்லாம் எடுத்துருங்க. காசு குடுத்து தான் ஓட்டு வாங்கணும்லாம் கிடையாது. ஏழைகளுக்கு நல்லது செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்து விழுந்துரும். இத்தன பேர் ஜெயிச்சாங்கல்ல இதுக்கு முன்னாடி. அவங்கலாம் காசு குடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்களா? இல்ல. எல்லாம் மக்கள் மனசுல ஆழமா இடம் பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்ச எல்லாம் நம்ம நாட்டில தான் இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க நம்ம நாட்ட நல்லா வாழ வைங்க. வாழ வச்சாலே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாய்ங்க. அவைங்களுக்கு நீங்க நகை, நட்டு, பணம், காசு இதெல்லாம் குடுக்க தேவையில்ல. அவைங்கள வாழ வச்சாலே போதும். இந்த மாரி ஒரு உதவியெல்லாம் பண்ணுனா, அவைங்க உழைக்கிற காசு அவைங்களுக்கு மிச்சமாகும். அவைங்க அத வச்சு ஏதாவது சேஃப்டி பண்ணிக்கட்டும். பாவம் ஏழைக. ஏழைக வாழணும். ஏழைக கஷ்டப்பட்டாங்கன்னா, அந்த பாவம் உங்கள தான் வந்து சேரும். ஏன்னா, இவைங்களோட வருமானம் உங்கள்ட்ட தான் குடுக்குறாங்க. வரின்ற பேருல வருமானத்த நீங்க வாங்கிர்றீங்க. எந்த வரியாவது ஒரு வரி போட்டு மக்கள்ட்டருந்து காசு வாங்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. அதனால என்னமோ சொல்றேன், மக்கள் பாவம். அவங்கள்ட்ட வரி வாங்குறேன், எல்லாம் செய்றீங்க. ஆனா, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு உதவியும் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுக்கு வரிலாம் கால் தூசு மாரி. எம்புட்டு வரியும் கட்டிட்டு போயிருவாய்ங்க. நீங்க என்ன வரி போட்டாலும் கட்டுவாய்ங்க. ஆனா, பிள்ளைகளுக்கு படிப்பு வந்து ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுக்கணும். ஃப்ரீயா தான் எல்லாம் குடுக்கணும். இப்படி இருந்தா தான் மக்கள் வாழ முடியும்.